நேயர்களே, இந்திய விமான வரலாற்றிலே இன்று ஒரு துக்க நாள், கருப்பு நாள் என்று சொன்னால் இட்ஸ் அ பிளாக் டே இன் இந்தியன் சிவில் ஏவியேஷன் ஹிஸ்டரி. இந்த கருப்பு நாளிலே மிக மிக மோசமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதுவும் பிற்பகலில் பல்வேறு கனவுடன் இங்கிலாந்து நோக்கி சென்ற முன்னாள் முதலமைச்சர் முதல் பல்வேறு கோடீஸ்வரர்கள், சாதாரணவர்கள் என பல்வேறு மக்கள், கிட்டத்தட்ட 242 பேர் பயணித்திருக்கிறார்கள். அந்த விமானத்தில் இருந்திருக்கிறார்கள். பல்வேறு கனவுகளுடன் சென்றார்கள். வெறும் 3 நிமிடங்களில் அவர்களின் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. கடைசி நேரத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து பல முக்கிய தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக குஜராத்தில் உள்ள அஹமதாபாத் விமான நிலையத்தின் ATC என்று அழைக்கப்படுகின்ற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அந்த ரூமிலிருந்து, அந்த அறையிலே நடைபெற்றது என்ன, அந்த கடைசி நேரத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து பல தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. முதலில் அந்த விமானம் பறக்கும்பொழுது எப்படி இருந்தது, டேக் ஆஃப் ஆகும்பொழுது என்ன நடந்தது என்பது குறித்த காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கும்பொழுதே அது என்ன நடந்தது அந்த நேரத்தில் என்று நான் குறிப்பிடுகிறேன். நீங்கள் தற்பொழுது அந்த திரையில் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது விமானம் மெல்ல மெல்ல, அதாவது சரியாக 1:10 மணிக்கு கிளம்ப வேண்டிய விமானம், புறப்பட வேண்டிய விமானம் சிறிது தாமதமாக புறப்படுகிறது. புறப்பட்ட பிறகு சரியாக ஒரு 1:27 மணிக்கு மேலே டேக் ஆஃப் ஆகிறது. ஆகின்ற பிறகு சரியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 1:38, அதாவது 1:32 மணி நீங்கள் பார்க்கும்போது மேலே கிளம்பும், அப்படியே மேலே போக வேண்டிய விமானம், இப்போ சென்ற விமானம் திடீரென அப்படியே கீழே விடுகிறது. நீங்கள் பார்க்கலாம். அந்த விமான காட்சிகளை முழு திரையிலே தற்போது காண்பிப்பார் நமது ஒளிப்பதிவாளர். அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், முழுமையான மேலே செல்கிறது, மேலே எழும்புகிறது, பிறகு திடீரென அப்படியே கீழே இறங்குகிறது. அந்த இறங்கும்போது விமான நிலையத்தின் சுற்றுச்சுவர் மீது மோதி அருகில் உள்ள கட்டிடம், அது ஒரு மருத்துவமனை மருத்துவமனையுடைய மருத்துவர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு விடுதி, அந்த விடுதியிலே விழுந்துகிறது. நீங்கள் அந்த விடுதி காட்சிகளையும் பார்க்கலாம். அந்த மாணவர்கள் திடீரென விமானம் வெடித்து சிதறி அந்த பாதி விமானத்தின் வால் பகுதி அந்த கட்டிடத்திலே உள்ளே சொருகி இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். அந்த விமானத்தில் இருந்து ஊழியர்களும் வெளியே வந்து விட்டார்கள். அங்கிருந்த மருத்துவர்கள் எல்லாம் வெளியே பயந்து அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்து விடுகிறார்கள். என்ன நடக்கிறது தெரியாமல் அந்த காட்சிகள் தற்போது முழு திரையிலே பார்க்கலாம். தற்போது நீங்கள் முழு திரையில் பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக தெரியும். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 2 சோக சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒன்று, வானிலே இதுவரை 170 பேர் காலமாக இருக்கிறார்கள், மரணம் அடைந்து விட்டார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார்கள். தரையில் அந்த கட்டிடத்திலே மருத்துவர்கள் உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நீங்கள் பார்க்கலாம் அந்த காட்சிகளை. இந்த மருத்துவ மாணவர்கள், டாக்டர்கள், இவர்களெல்லாம் இளம் டாக்டர்கள் உணவருந்தி, கிட்டத்தட்ட 60 பேர் அந்த நேரத்தில் உணவருந்தி இருக்கிறார்கள். அப்போது விமானம் வெடித்து சிதறி கட்டிடம் சிதைந்திருக்கிறது. அதிலே சிக்கி தற்போதைக்கு கிடைத்த தகவல், குறைந்தபட்சம் 10 மருத்துவர்கள், 10 டாக்டர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்திருக்கிறது. மேலும் பலர் கவலைக்கிடமான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தகவலும் கிடைத்திருக்கிறது. எனவே உயிர் பலி மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. ஆனால் கடைசி நேரத்தில் நடந்தது என்ன? அந்த விமானம் பறந்தபோது, மீண்டும் அந்த காட்சிகளை ஒருமுறை பார்ப்போம். அந்த விமானம் பறந்தபொழுது சரியாக 1:38 மணிக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு தலைமை விமானியிடமிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பு அவசர காலத்திலே கொடுக்க வேண்டிய அழைப்பு. அதாவது, நாங்கள் விமானம் புறப்பட்டு விட்டது, சென்று கொண்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள். நாங்கள் டேக் ஆஃப் ஆகிறோம், யூ ஆர் ரெடி டு டேக் ஆஃப். அந்த விமானத்தின் பெயரை சொல்ல A1171, யூ ஆர் ரெடி டு டேக் ஆஃப் என்று கூறுவார்கள். சரி என்று கேப்டன், ஓவர் டூ அப்படி என்று கூறுவார்கள். பிறகுதான் விமானம் மேலே புறப்படும். ஆனால் இந்த மேலே விமானம் புறப்பட்ட ஒரு 3 நிமிடங்களுக்குள்ளாக மேடே மேடே என்ற அபயக்குரல் 2 முறை அந்த தலைமை விமானி ATCக்கு மேடே மேடே என்று கூறியிருக்கிறார். அந்த மேடே என்றால் அவசர நிலையை குறிப்பது, SOS, சேவ் அவர் சோல்ஸ் என்று கூறுவார்கள். அது போன்று கூறுவதுதான் மேடே என்பது. அவசரம் என்று கூறுவார்கள். உடனடியாக ATCயிலிருந்து ரெஸ்பாண்ட் என்று கூறுகிறார்கள். நாங்கள் தயாராக இருக்கிறோம், என்ன சொல்லுங்கள் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எந்த பதிலும் அங்கிருந்து வரவில்லை. விமானத்திலிருந்து கடைசியாக வந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் அந்த விமானத்தின் வால் பகுதி எப்படி சொருகி இருக்கிறது. அந்த கட்டிடத்திற்குள் அதாவது வெடித்து இந்த விமானம் அப்படியே பொத்தென்று அந்த கட்டிடத்தின் மேலே விழுந்திருக்கிறது. அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கடைசி நொடியிலே மேடே என்பதுதான் அந்த விமானத்திலிருந்து வந்த ஒரே கடைசி தகவல். அதற்கு பிறகு யாரும் இன்னும் சொல்லவில்லை, எந்த சத்தமும் இல்லை.
பிறகு ஃப்ளைட் ட்ராக்கரில் உடனே பார்க்கிறார்கள், ஃப்ளைட் ட்ராக்கிங் மெஷின் இருக்கும், அங்கே பார்க்கிறார்கள் விமானம் அதற்கு மேல் பறக்கவில்லை. உடனே ஒரு பெரும் புகை, நீங்கள் அந்த காட்சியை, அந்த பெரும் புகை காட்சிகளை பார்க்கலாம். அகமதாபாத்தினுடைய பிரதான சாலையில் இருந்து அந்த காட்சியை நமது நண்பர் ஒருவர் அந்த காட்சியை எடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு புகை மூட்டம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அந்த புகை மூட்டம் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தெரிகிறது. அடர்ந்த புகை, அதாவது ஒரு அணுகுண்டு வெடித்து வந்தால் புகை எழும்புமே, அது போன்று மேல் வானோக்கி எழும்புகின்ற புகை. இந்த புகையின் தீவிரத்தை பார்க்கும்பொழுது, வீச்சினை பார்க்கும்பொழுதே எந்த அளவுக்கு அந்த விமானம் வெடித்திருக்கும், சிதறி இருக்கும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகள் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திலே அந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த விமான விபத்திலிருந்து மேலே புகை மண்டலமாக இருக்கிறது. அதாவது அந்த மேடே என்று கூறிய பிறகு எந்த தகவலும் உடனே ஏடிசி அனைவருக்கும் உடனடியாக அவர்கள் மேடே என்று அவர்கள் மற்ற அதிகாரிகள் அனைவருக்கும் அந்த தகவல்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். உடனடியாக நீங்கள் செயல்பட வேண்டிய உடனடியாக தீயணைப்பு வண்டிகள், வாகனங்கள் என போலீசார், எமர்ஜென்சி சர்வீஸ், NDRF, SDRF என்ற மீட்பு படைகள், பல மீட்பு படைகளுக்கு அனைவரும் ஒன்றாக வருகிறார்கள். வருவதற்குள்ளாக கிட்டத்தட்ட பலர் அந்த சடலங்கள், கருகி போன சடலங்களை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனம் பதபதைக்கிறது என்று பாருங்கள். அப்படி ஒரு மனம் பதபதைப்பு ஏற்படுகிறது, மனம் உருகி விடுகிறது, நெஞ்சு கணக்கிறது, சொல்வதற்கே கணக்கிறது என்பார்களே, அந்த அளவுக்கு கணம். நீங்கள் பார்க்கலாம் அந்த சடலங்கள் எல்லாம் அங்கே அப்படியே இருந்து கருகி போன சடலங்கள் எல்லாம் இருக்கின்றன. சில ஒருவரை அந்த விமான நிலையத்தின் சீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். அந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டே இருக்கும் பொழுதே அவர் உயிர் கருகி இருக்கிறார். அதை இருவரையும் பிரித்து எடுக்கின்ற காட்சிகள் எல்லாம் பார்ப்பதற்கு ஐயகோ என்று சொல்வார்களே, அப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு பாதிப்பு, அந்த அளவுக்கு கனத்த இதயத்துடன் தான் பார்க்கின்ற காட்சிகள். அந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் மீடியா எத்திக்ஸ் என்று கூறுவார்கள். எனவே அதை கருதி நாங்கள் அதை வெளியிடவில்லை. இருப்பினும் மிக மிக கோரமான காட்சிகள் தான் கூற வேண்டும். எத்தனையோ கனவுகள், லட்சக்கணக்கான கனவுகளுடன் அந்த பயணிகள் எல்லாம் சென்றிருப்பார்கள். 3 நிமிடங்கள் புறப்பட்டு அந்த பலர் செல்போனை கூட சுவிட்ச் ஆஃப் செய்திருக்க, ஏரோப்ளேன் மோடு என்பார்களே, அந்த ஃப்ளைட் மோடில் கூட போட்டிருக்க மாட்டார்கள். அது போடுவதற்கான முயற்சியில் தான் இருந்திருப்பார்கள். மேலே சென்ற பொழுதே அவர்களுடைய கனவுகள் எல்லாம் முடிந்துவிட்டது. மிக மிக சோகமான தருணம் என்றுதான் கூற வேண்டும். அதைவிட சோகம், உணவருந்துவதற்காக விடுதியிலே உட்கார்ந்து உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள். விமானம் எங்கோ மேலே சென்று கொண்டிருக்கிறது. இங்கு நம்முடைய கட்டத்தின் மேல் விடும் என்று யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த விமானம் நேரடியாக பொத்தென்று வெடித்து சிதறி அதனுடைய பாதி வால்பாகம் நேரடியாக அந்த கட்டிடத்தின் மேல் சொருகி கொண்டது. அதிலே அந்த கட்டிடம் இடிந்து உள்ளே உணவருந்தி கொண்டிருந்த மாணவர்கள், மருத்துவர்கள் மீது விழுந்து அதிலே குறைந்தபட்சம் 5 to 10 பேர் என்கிறார்கள். உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் குறைந்தபட்சம் 5 பேர் பலியாகி இருப்பார் என கூறுகிறார்கள். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையிலே அந்த மருத்துவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலே முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியினுடைய அவருடைய மரண செய்தியும் தற்போது நத்வானி என்ற ஒரு MP, பாஜக எம்பியும் அவரும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே இது ஒரு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்பார்களே, அப்படி வானிலே 170 என்றால் கீழே ஒரு 10 பேர் என்ற வகையிலே ஒரே 20 பேர் என்றும் சற்று தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. என்றால் இது அதிர்ச்சி. இதன் காரணம் என்னவென்று பார்க்கும்பொழுது, இந்த விமானம் ஏற்கனவே 6 மாதங்களுக்கு முன்பே இது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பறக்க முடியாமல் இருந்து பிறகு தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்டு பறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விமானிகள் இருவருமே கை தேர்ந்த விமானிகள். தலைமை விமானி கிட்டத்தட்ட 8600 மணி நேரம் பறந்திருக்கிறார். அவருக்கு பறந்த அனுபவம் இருக்கிறது. அவர் கோ பைலட் கிட்டத்தட்ட 1600 மணி நேரம் பறந்திருக்கிறார். அவருக்கும் அனுபவம் இருக்கிறது. எனவே அனுபவசாலிகள், 2 விமானிகளும் அனுபவசாலிகள். எனவே இது ஏதோ DGCA என்ற டைரக்டர் ஜெனரல் ஆஃப் கண்ட்ரோலர் ஆஃப் ஏவியேஷன், DGCA அவர்களுடைய கணிப்பு என்னவென்றால் 2 என்ஜின்கள் மீதும் பறவைகள் மோதிருக்கலாம் என்றால் குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்திலே பறவைகள் அடிக்கடி வருவதும் பறவைகள் மோதுவதும் அடிக்கடி நடைபெறுகின்ற ஒரு சம்பவம், அடிக்கடி ஒரு நிகழ்வாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வு ஒருவேளை பறவைகள் மோதியதால் ஏற்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் கூறுகிறார்கள். ஆனால் எது உண்மை என்பது அந்த கருப்பு பெட்டி கிடைத்தால் மட்டுமே நம்மால் கூற முடியும். ஏன்னால் பறவைகள் மோதியதால் என்ஜின் பழுதாகி வெடித்து சிதறி இருக்கலாம் என்ற வகையிலே ஒரு தகவலும் தற்போது கூறப்படுகிறது. ஆனால் பல தியரிகள், ஒவ்வொருவர் ஒவ்வொரு தியரியை தற்போது கூறுகிறார். இதுதான் காரணம், அதுதான் காரணம், இதுதான் காரணம் என்று. எது எப்படி இருந்தாலும் அந்த பிளாக் பாக்ஸ், இந்த பிளாக் பாக்ஸ் என்ற கருப்பு பெட்டி, அந்த கருப்பு பெட்டி என்று அழைப்பார்களே, அது கிடைத்தால்தான் கடைசி நேரத்திலே விமானத்திற்குள் என்ன நடந்தது,
பைலட் என்ன சொன்னார், பயணிகள் எந்த நிலையில் இருந்தார்கள், விமானத்தின் உள்ளே இருந்த நிலவரம் என்ன என்பது குறித்த அந்த கடைசி திக் நொடிகள் அனைவருக்கும் தெரிய வரும். இதுவரை அந்த கருப்பு பெட்டி மீட்கப்படவில்லை என கூறியிருக்கிறார்கள். அந்த பிளாக் பாக்ஸ் என்பது கருப்பு கலரே இருக்காது, ஆரஞ்சு கலரில் இருக்கும். சில இதில் எல்லோ மஞ்சள் வண்ணம் அல்லது ஆரஞ்சு வண்ணத்தில் தான் அந்த பிளாக் பாக்ஸ் இருக்கும். பொதுவாக ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கும். அது கிடைத்த பிறகுதான் அதிலே அந்த ஒளிப்பதிவு இருக்கும். கடைசி நேரத்தில் நடந்தது என்ன என்ற ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கும். அப்பொழுது விமானி பேசியது, கோ பைலட் விமானியும் தலைமை விமானியும் உதவி விமானியும் பேசிக்கொண்டது, உள்ளே அந்த மைக் அனௌன்ஸ்மெண்ட் ஏதேனும் இருந்திருக்கலாம், உள்ளே அறிவித்திருப்பார்கள் என்ன நடக்கிறது, ஃப்ளைட்டில் பிரச்சனை இருக்க ஏதேனும் சொல்லியிருப்பார்கள், அந்த தகவல்கள் மற்றும் பயணிகள் என்ன பேசினார்கள் என்பதெல்லாம் கூட அதில் பதிவாக இருக்கும். எனவே அந்த ஒளிப்பதிவு தகடு அந்த பிளாக் பாக்ஸில் இருக்கும். அது கிடைத்தால்தான் உள்ளே என்ன நடந்தது, கடைசி நொடியிலே நடந்தது என்ன என்ற உண்மையான தகவல் கிடைக்கும். அது தற்போது அந்த கருப்பு பெட்டியை நிச்சயம் மீட்டு விடுவாங்க என்றால் இந்த விமானம் கடலிலோ அல்லது மலைப்பகுதியிலோ விழவில்லை, ஒரு பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் தான் விழுந்திருக்கிறது. எனவே அதிலிருந்து நிச்சயமாக அந்த பிளாக் பாக்ஸ் மீட்டெடுக்கப்படும். அது வந்த பிறகுதான் கடைசி நொடியில் நடந்தது என்ன என்பது தெரியும். தற்போது ஏடிசி நமக்கு கொடுத்த தகவல் என்னவென்றால், புறப்பட்டு விமானம் டேக் ஆஃப் ஆன பிறகு 3 நிமிடங்களிலேயே இந்த விமானத்தின் கதை முடிந்துவிட்டது, வெடித்து சிதறி இருக்கிறது. மேடே மேடே என்ற கடைசி 2 அபயக்குரல் அந்த தலைமை விமானியிடம் வந்திருக்கிறது. அதன் பின் என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை. தற்போது நாம் பார்க்கின்ற காட்சிகள் அந்த விமான நிலையத்தின் உள்ளே இருக்கின்ற காட்சிகள், விமானம் புறப்படுவதற்கு முன்னாக எடுக்கப்பட்ட அந்த நிச்சயமாக இந்த காட்சிகளை பார்க்கும்போது மனம் ஏதோ விமானத்தை பார்ப்பது போல் இருக்கும். ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த விமானத்தில் பயணித்தவர் புறப்படுவதற்கு முன் அந்த விமானத்தின் உள்ளே உள்ள காட்சிகளை எடுத்து தனது உறவினருக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த உறவினர் தான் விமானத்தில் புறப்படுகிறேன், லண்டன் போகிறேன் என்ற வகையிலே மகிழ்ச்சியின் உச்சத்திலே அந்த காட்சிகளை அனுப்பியிருக்கிறார். ஆனால் தற்பொழுது அவர் இருக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை. அந்த உறவினர் அந்த காட்சிகளை தான் கடைசி உயிர் போவதற்கு முன் எடுக்கப்பட்ட காட்சிகள் என்பார்களே, அது போன்ற ஒரு காட்சி தான் இது. உண்மையிலேயே மனம் சொல்வதற்கு கணக்கிறது என்பார்களே, அப்படி ஒரு காட்சி தான் இது இருக்கிறது. அந்த ஏர் இந்தியா ட்ரீம்லைனர், போயிங் ட்ரீம்லைனர் 787 அந்த விமானத்தினுடைய உட்புறத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள், புறப்படுவதற்கு முன் கடைசியாக எடுக்கப்பட்ட விமானத்தின் காட்சிகள் இது. இந்த பயணி ஒருவரை எடுத்து தன்னுடைய உறவினருக்கு பகிர்ந்திருக்கிறார். தற்போது அந்த உறவினர் இதை சமூக வலைதளத்திலே பகிர்ந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது உலகிற்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். முதல் காட்சிகளாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். விமானம் புறப்படுவதற்கு முன் எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை. உண்மையிலே மனம் பதப்பதைக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இந்த பயங்கர விபத்தின் கடைசி திக் காட்சிகள் என்பார்களே, அது போன்ற காட்சிகள் தான் இவை. இது ஒரு மகிழ்ச்சியின் உச்சத்திலே அந்த விமானத்திலே அந்த என்ன படம் பார்க்கலாம், என்ன வீடியோ கேம் விளையாடுவதற்கான காட்சிகளை தயாராக இருக்கிற அந்த இளம் பயணியா அல்லது சற்று வாலிப பயணியா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த வெளியே உள்ள இறக்கைகள், இந்த இறக்கைகள் தான் தற்போது இந்த கடைசி பகுதி தான் அந்த மருத்துவ கட்டிடத்திலே இருந்த மருத்துவ டாக்டர்களுடைய விடுதியிலே சொருகி கொண்டிருந்த காட்சிகளை தான் நாம் பார்த்தோம். இந்த விமானத்தின் உள்ளே நடந்தது என்ன, அந்த கடைசி நேரத்தில் நடந்தது என்ன என்பது ஏர் இந்தியா விமானம் தற்போது டாடா நிறுவனம் இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஏர் இந்தியா விமானத்தின் சந்திரசேகரன், அதாவது தலைமை செயல் நிர்வாகி, அவர் தற்பொழுது தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். குடியரசுத் தலைவர், பிரதமர், முதல்வர், மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட அனைவருமே இதற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். பிரிட்டன் பிரதமரும் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். உலகம் முழுவதும் தற்போது இரங்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த தருணத்தை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். என்றால் லண்டன் என்பது பலருடைய கனவு. அந்த கனவை நோக்கி நாங்கள் புறப்பட்டு கொண்டிருக்கோம் என்ற பாதையிலே அவர்கள் பயணிக்க தொடங்கிய பொழுது அந்த விமானம் மேலே எழும்பி மேலே போக வேண்டியது திடீரென கீழே விழுந்து வெடித்து சிதறி அந்த நெருப்பு புகை மேலே வந்த காட்சிகள் பார்ப்போர்தம் கண்களை எல்லாம் அதிர்ச்சி அடைய செய்தன. கண்கள் எல்லாம் விரிந்து அப்படி நின்று விட்டன என்று கூறுவார்களே, அப்படி நின்று விட்டன. அந்த நீங்கள் பார்க்கலாம், அந்த நெருப்பு மண்டலமாக அந்த புகை வருகின்ற காட்சிகள். அதன் பின் அந்த புகை கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வாகனத்திலே கார் ஓட்டி கொண்டு வரும்போது எடுக்கப்பட்ட காட்சிகள் அவை. அந்த புகை இது வெடித்து சிதறுகிறது. அந்த தொடர்ந்து அந்த புகை வருகின்ற காட்சி
3 கிலோமீட்டர் காரிலே வரும்போது எடுக்கப்பட்ட காட்சிகளை பார்க்கும்போது பகர்ந்து வானை நோக்கி அந்த புகை எழும்புகிறது. அந்த அளவுக்கு அவை மேலே வந்தது. எனவே இந்த கடைசி நேர திக் காட்சிகள் என்று பார்க்கும்பொழுது மேடே மேடே என்பதுதான் விமானத்திலிருந்து கடைசியாக பதிவு செய்யப்பட்ட ஒலி. அதன் பின் எதுவும் கேட்கவில்லை. அதன் பின் வெடிச்சத்தம் வெளி உலகிற்கு தான் கேட்டது. எனவே கடைசியில் நடந்த அந்த உரையாடல்கள் என்ன, அதாவது 2 விமானிகளும் ஏதோ பேசியிருப்பார்கள். நிச்சயமாக ஏதோ நடந்திருக்கிறது. பறவை மோதிருக்கலாம், அல்லது என்ஜின் வெடித்திருக்கலாம், இல்லது சதியா, உள்ள தீவிரவாத செயலா இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனாலும் எதுவும் நாம் சொல்ல முடியாது. அந்த கருப்பு பெட்டி கிடைத்த பிறகு அதில் இருக்கின்ற உரையாடல்களை பார்க்கும்போதுதான் உறுதியாக இதுதான் நடந்தது என்பதை உறுதியாக தெரிவிக்க முடியும். நிச்சயமாக இன்று மாலைக்குள் அந்த கருப்பு பெட்டி மீட்கப்படும். மீட்கப்பட்ட பிறகு அது குறித்து முழு விவரங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதன் பின் உண்மையான நடந்தது என்ன, கடைசி திக் நொடிகள் நடந்தது என்ன, அந்த விமானத்திலே எப்படி வெடித்தது, என்ன காரணம் என்ன, முழுமையான உண்மைகள் அதிகாரப்பூர்வமாக ஏர் இந்தியா விமானம் மட்டுமல்ல, டைரக்டர் கண்ட்ரோல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவர்கள், DGCA என்று அழைக்கப்பவர்கள், அல்லது மத்திய அரசின் சார்பிலோ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அதுவரை பல தியரிகள் சுற்றி கொண்டே இருக்கும். சமூக வலைதளங்களுக்கு தற்போது கட்டுப்பாடு இல்லை. எனவே யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் இது மிக 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 நிச்சயமாக அந்த பயணிகள் காட்சிகள் வந்திருக்கிறது பாருங்கள். அந்த விமான நிலையத்தில் புறப்படுவதற்கு முன் அந்த அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து அந்த வெளிநாட்டு பயணிகள் பகிர்ந்த காட்சிகள் உண்மையிலேயே இந்தியாவுக்கு வந்துவிட்டு செல்லும்போது அவர்களுக்கு இந்த சோக நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அவர்களுடைய மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்திருக்கிறார்கள். இன்னும் சில அரை மணி நேரம் 1 மணி நேரத்திற்குள்ளா தாம் உயிரே இல்லாமல் போகிறோம் என்று தெரியாமல் அந்த மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள். உண்மையிலேயே வாழ்க்கை என்பது எந்த அளவுக்கு திடீர் திருப்பங்களை கொண்டது என்பதற்கு இந்த ஒரு சம்பவமே நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். என்ன அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நடனம் ஆடிக்கொண்டே இருந்தவர் அடுத்த நொடியில் இருந்து மரணம் அடைகிறார். இவர்கள் பார்கள் மகிழ்ச்சியிலே அந்த குஜராத் விமான நிலையத்தின் உள்ளே உட்கார்ந்து கொண்டு அந்த ரெக்கார்டிங் செய்கிறார்கள் தன்னுடைய உறவினர்களுக்கு அனுப்புவதற்காக. அந்த காட்சிகள் தற்பொழுது வைரலாக சமூக வலைதளங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதிலே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நாங்கள் தற்போது புறப்படுகிறோம், இந்தியாவிலிருந்து தாயகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் என கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதன் பின் தற்போது என்ன நடந்தது என்பது பார்த்தால் உண்மையிலேயே சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை என்பார்களே, அப்படி ஒரு சூழல் தான் காணப்படுகின்றதான் கூற வேண்டும். தொடர்ந்து இது போன்ற காட்சிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. சமூக வலைதளங்களில் அடுத்தடுத்த காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உண்மையிலே இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அது ஏற்கனவே தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்ட விமானம் என்ற புகார் வந்திருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட விமானத்தை பயன்படுத்துவதற்கு தயாராக இருந்ததா, அதற்கு உரிய சான்றிதழ்கள் பெறப்பட்டதா, விமானிகள் இருவருமே அனுபவசாலி என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே என்ன நடந்தது, பறவைகள் மோதுகின்றால் பறவைகள் மோதுகின்ற அளவுக்கு அங்கு சென்னை விமான நிலையத்தில் கூட பறவைகள் அடிக்கடி வரும். அதற்காக தற்போது சிறப்பு துப்பாக்கிகள்லாம் வாங்கப்பட்ட அந்த வெடிச்சத்தத்தை கேட்டு அந்த பறவைகள் பறந்து செல்லும் உள்ளே வராமல் இருப்பதற்காக. எனவே என்ன நடந்தது என்றால் தற்போது DGCA இருக்கலாம் என்ற வகையில் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கார். 2 பறவைகள் 2 என்ஜின்களில் மோதியதால் அந்த விமானம் 2 என்ஜினும் பழுதாகி வெடித்து சிதறி இருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு மோதல் ஏற்படுமா என்பதெல்லாம் தற்போது ஆய்வுகளின் முடிவுகள் தான் நமக்கு முழுமையாக தெரிய வரும். தற்போதைக்கு இதுதான் நடந்திருக்கிறது என்பதுதான் தற்போது நாம் சொன்னதுதான் நடந்திருக்கிறது. அதாவது 1:10 லண்டனில் உள்ள கேட்விக் விமான நிலையத்திற்கு அகமதாபாத்திலிருந்து, குஜராத்தின் அகமதாபாத்திலிருந்து லண்டனில் உள்ள கேட்விக் விமான நிலையம் புறப்படுகின்ற விமானம் 1:10 புறப்பட வேண்டும். சற்று தாமதமாக புறப்படுகிறது. சரியாக 1:39 மேடே மேடே என்று இன்று அபய குரலை எழுப்புகிறார்கள். அதன் பின் விமானம் வெடித்து சிதறுகிறது. அதாவது டேக் ஆஃப் ஆகி மேலே சென்று டாக்ஸிங் எல்லாம் செய்துதான் புறப்படுகிறார்கள். டாக்ஸிங் எல்லாம் செய்து மேலே புறப்பட்டு 1:39 மேடே வந்திருக்கிறது. அப்படி என்றால் ஒரு 3-4 நிமிடங்கள் முன்பே அது பறந்திருக்கு, மேலே எழும்ப தொடங்கி இருக்கும். எனவே மேலே பறக்க தொடங்கியவுடன் 3-4 நிமிடங்களிலேயே அந்த விமானம் வெடித்து சிதறி விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட தற்போது வரை கிடைத்த தகவல் 170 பேர் மரணம் அடைந்திருக்கிறார் என்பதுதான். அதிலே கீழே இருந்தவர்கள் ஒரே சமயத்தில் 2 சோகம் என்பார்களே, அப்படி அந்த 2 சோகம்தான். அந்த 2 சோகம் 3 நிமிடத்தில் அவர்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. கீழே கட்டிடத்திலே உணவருந்தி கொண்டு அவர்களுக்கு விமானம் மேலே சென்றது கூட தெரிந்திருக்காது. அந்த விமானம் வெடித்து அவர்கள் கட்டிடத்தில் விழுந்து அவர்களுடைய நேரம் என்றுதான் கூற வேண்டும். அந்த நேரத்தில் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்க மேலே விழுந்து கட்டிடம் இடிந்து உள்ளே இருந்த
குறைந்தபட்சம் 5 to 10 பேர் பலியாக இருக்கலாம் என கூறுகிறார்கள். ஆனால் 20+ என்று தகவல்கள் வந்து கொண்டு அவர்களின் நிலை என்ன என்பது இன்னும் தெரியவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த பார்வையிலே இந்த நிகழ்வு என்பது விமான பயணங்கள் மேலும் பாதுகாப்பாக மாற்ற வேண்டியதன் காரணங்களை நாம் அலசி ஆராய வேண்டிய காரணத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்கான உரிய நடவடிக்கைகள் உரிய மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் எடுப்பார்கள் என்று நம்புவோம். இருப்பினும் இந்த சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பாக இந்த விமான விபத்திலே உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவித்து ஆழ்ந்த அஞ்சலியும் தெரிவித்துக் கொள்கிறோம்.